வணக்கம் மை டியர் மாணவ செல்வங்களா. இன்றைக்கி 5 ஃபார் சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். அண்ட் இந்த சாப்டர்லேருந்து எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. அண்ட் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு போயிடுவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. அண்ட் உங்கள் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் டிஸ்கவர்ட் பெனிசிலின் வைல் ஒர்க்கிங் ஆன் ஸ்ட்ரெப்டோகாக்கை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இதில் இன்கரெக்டாக தான் இருக்குது. காரணம், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பெனிசிலின் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் ஸ்ட்ரெப்டோகாக்கைக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்க மாட்டார். த ஆன்சர் வில் பி ஸ்டஃபைலோகாக்கை. ஸ்டஃபைலோகாக்கை இன்ஃபெக்ஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவர் பெனிசிலின் அப்படின்றத ஆக்சிடெண்ட்டாக டிஸ்கவர் பண்ணியிருப்பார். ஸோ ஆன்சர் ஏவே கரெக்டான ஆன்சர். அதாவது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ஆனால் கேட்டுக்கிறது இன்கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. whereas பி, antibiotics can be used to cure deadly diseases like plague and whooping cough, correct. And C, Fleming chain florey were awarded with Nobel Prize, correct. D, penicillin was the first antibiotic to be discovered, right தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இன்கரெக்டாக கேட்கறதுனால ஆப்ஷன் ஏ தான் நமக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? அண்ட் வாங்க செகண்ட் கொஷின் பார்ப்போம். இந்த செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஏ கேர்டு கொடுத்துருக்காங்க. கேர்டுங்கிறது இந்த பக்கம் லாக்டோபெசிலஸோட மேட்ச் ஆகும். சைக்ளோஸ்போரின் ஏ பார்த்தீங்கன்னா இம்யூனோசப்ரசிவ் ஏஜென்ட், அதாவது இம்யூனிட்டியை கம்மி பண்ண ட்ரை பண்ணும். எஸ்பெஷலாக ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்போது இந்த இம்யூனோசப்ரசிவ் ஏஜென்ட்டாக இருக்க சைக்ளோஸ்போரின் ஏ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சைக்ளோஸ்போரின் ஏ ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் வந்து எடுக்கிறோம். அண்ட் ஸ்ட்ரெப்டோகைனேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது ஒரு கிளாட் பஸ்டரிங் ஏஜென்ட். ஸோ கிளாட்ஸை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி பேஷண்ட்ஸ் தட் ஆர் ஹேவிங் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்காக இந்த கிளாட் பஸ்டிங் ஏஜென்ட் ஸ்ட்ரெப்டோகைனேஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டாட்டன்ஸ் பிளட் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் மொனாஸ்கஸ் பர்பியூரியஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, A2, B3, C4 அண்ட் D1. வாங்க தேர்டு கொஷின் பார்ப்போம். தேர்டு கொஷனில் ஃப்ளாக்ஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப்னு கேட்டிருக்கிறாங்க. ஃப்ளாக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் அப்சர்வ் பண்ணுறோம். சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ்ன்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் நத்திங் பட் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய மாசஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ஆல்கல் ஃபிலமெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஃப்ளாக்ஸுங்கிறது ஷார்ட் ஃபார்ம், அது ஃப்ளாக்குலேஷனுங்கிறதான் ப்ராசஸ். இந்த பாக்டீரியாவும் சரி இந்த ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸும் சரி, இப்போ இதுதான் ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னா இந்த ஆர்கானிக் மேட்டரை போயிட்டு அப்படியே சரௌண்ட் பண்ணிக்கும். இந்த சரௌண்ட் பண்ணிக்கக்கூடிய இந்த ப்ராசஸை நம்ம சயின்டிஃபிக்காக ஃப்ளாக்குலேஷன் சொல்கிறோம். அதுதான் ஷார்ட் ஆஃப் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாக்ஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் மாசஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் ஆல்கல் ஃபிலமெண்ட்ஸ். செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் நம்ம அந்த ஒரு டேங்க் இருக்கும், ஏரேஷன் டேங்க்னு. ஏரேஷன் டேங்க்கில் நம்ம என்ன சப்ளை பண்ணுவோம்? ஆக்சிஜன் சப்ளை பண்ணுவோம். ஆக்சிஜனை சப்ளை பண்ணும்பொழுது அந்த பாக்டீரியாவும் ஃபங்கையும் என்ன பண்ணணும்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ஆர்கானிக் மேட்டரை பிரேக் பண்ணிடும். ஸோ இதுதான் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் ஆக்சுவலாக இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேரி அவுட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. வாங்க ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி படித்து உங்கள் ஆன்சரை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா மேஜர் போர்ஷன் ஆஃப் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜஸ் சென்ட் இன்டு ஏரேஷன் டேங்க் அண்ட் ஸ்மால் போர்ஷன் இன்டு அனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர்ஸ். இது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். காரணம் என்ன? இந்த இடத்துல மேஜர் போர்ஷன் ஆஃப் ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் பார்த்தீங்கன்னா அனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டர் தான் போகும். ஸ்மால் போர்ஷன் தான் ஆக்சுவலாக ஏரேஷன் டேங்க் போயிட்டு இனாக்குலமாக ஆக்ட் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பி, பயோகேஸ் இஸ் ஏரோபிக்லி ப்ரொடியூஸ்ட் பை பாக்டீரியா கால் மெத்தனோஜன்ஸ். பயோகேஸ் பாக்டீரியாவில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பாக்டீரியா பேரும் மெத்தனோஜன்ஸ் தான். ஓகேவா? அதுவும் கரெக்டு தான். இந்த மெத்தனோஜன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மெத்தனோஜன்ஸ் ஆர் அப்சர்வ்டு. இது ஆக்சுவலாக பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்லேயும் நம்ம பார்த்துருப்போம். மெத்தனோஜன்ஸுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்கே பாக்டீரியா ஃபவுண்ட் இன்சைட் வேர் அப்படின்றத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இங்கே ஸ்டேட்மெண்ட் பி, பயோகேஸ் ப்ரொடியூஸ் பை மெத்தனோஜன்ஸ்லாம் கரெக்டு, ஆனால் அது ஏரோபிக்காக ப்ரொடியூஸ் ஆகாது, அது அன்ஏரோபிக்காக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏவும் தப்பு, ஸ்டேட்மெண்ட் பியும் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி. போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அண்ட் நமக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லாக்டிக் ஆசிட் பாக்டீரியான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நான் படிக்கிறேன், நீங்கள் ஆன்சரும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. லாக்டோபெசிலஸ் இஸ் அ ராட் ஷேப்டு பாக்டீரியான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லாக்டோபெசிலஸோட ஷேப்பே இந்த சாப்டரில் கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தோன்னா இது நீங்கள் வேறு சில சாப்டர்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். ஸ்பெரிக்கலாக இருந்தால் காக்கஸ் ஷேப்டு, ஸ்பைரலாக இருந்துச்சுன்னா ஸ்பைரில்லம்னு சொல்கிறோம், கமா ஷேப்பில் இருந்ததுன்னா விப்ரியோன்னு சொல்கிறோம், இதே ராடு ஷேப்பில் இருந்ததுன்னா பெசில்லஸ்ன்னு சொல்கிறோம். சரி, அதெல்லாம் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசில்லஸ் பேர்லேயே பார்த்தீங்கன்னா லாக்டோபெசில்லஸ். அப்போ இது என்ன ஷேப் ஆஃப் பாக்டீரியா? இது ஒரு ராடு ஷேப்டு பாக்டீரியா. ஏன்பது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஆனால் கேட்குறது என்னமோ இன்கரெக்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ப்ளே வைட்டல் ரோல் இன் செக்கிங் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் இன் ஆர் ஸ்டொமக்.
இது கரெக்டு தான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்பிங் இன் செக்கிங் த மைக்ரோப்ஸ், டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அண்ட் இம்ப்ரூவ்ஸ் நியூட்ரிஷனல் குவாலிட்டி ஆஃப் கர்ட் பை இன்க்ரீசிங் விட்டமின் B12. அகெயின் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கர்டோடைய நியூட்ரிஷனல் வேல்யூ மில்கை விட அதிகமாக இருக்கும். அதுக்கான காரணம் இந்த லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப்ஸ் இன் த கன்வர்ஷன் ஆஃப் கர்ட் இன்டு மில்க். இது வந்து ஆக்சுவலாக முன்னாடி கொடுத்துருக்கோம், இல்லை எக்ஸாமில் டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு கரெக்ட் மாதிரியே தெரியும். இது ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். காரணம் அது கர்டை மில்காக மாற்றாது, மில்கை தான் கர்டாக மாற்றும். ஓகேவா? மில்கை வந்து பார்ஷியலாக டைஜஸ்ட் பண்ணி அது கர்டாக மாற்றி கொடுக்கும். அண்ட் அதுதான் ஃபர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அதுதான் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அண்ட் நமக்கான 5 சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கான 5 சேலஞ்ச் அண்ட் உங்களுக்கான கொஷின்ஸ். அண்ட் உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பயோவாத்தியார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு 5 சேலஞ்சோட சந்திப்போம். Until then, take a very good care of yourself. And this is me, Biovathya, saying Tata, bye-bye.